பேர் சுரேஷ் கிருப்பாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ரெசிபிங்க. சிக்கன் சால்னா தாங்க. அதுவும் 150 பேருக்கு செய்ய போகிறேங்க. இந்த சிக்கன் சால்னா பார்த்தீங்கன்னா பரோட்டா, இட்லி, தோசை, கிச்சடி இது எல்லாத்தையுமே சூப்பராக இருக்கும் காம்பினேஷன். நம்ம கிச்சடிக்கு தான் செய்ய போகிறோம். அது காரம் சாரமாக செம்மையாக செய்ய போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ண மிஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். 100 பேருக்கு பார்த்தீங்கன்னா சிக்கன் சால்னா செய்ய போகிறோங்க. அதை பார்த்து வச்சுக்கலாம். 100 பேர் செய்யறது பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் எண்ணெய் சேர்த்துக்கலாம். 3 கிலோ வெங்காயம் நல்லா பொடியை நறுக்கி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்குவோம். பட்டை பார்த்தீங்கன்னா ஒரு 10 கிராம் சேர்த்துக்கலாம். லவங்கம் ஒரு 5 கிராம் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் ஒரு 5 கிராம் சேர்த்துக்கலாம். மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க. வெறும் மிளகாய் தூள். ஓகே, சூப்பர் சூப்பர். நல்லா வேணாம். இது 2 கிலோ தக்காளி பொடியை நறுக்கி வச்சுருக்கேன். அதை சேர்த்துவோம். ஓகே, 3 கிலோ வெங்காயம், 2 கிலோ தக்காளிங்க. அதை பாதியை பிடிச்சி பாதி எண்ணெயில் போட்டு நல்லா வதக்காச்சு. அரைச்சி வச்சுருக்கோம். அதை சேர்த்துவோம். வெங்காயம் தக்காளி நல்லா அரைச்சி வச்சுருக்கோம். அதை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் 2 கைப்பிடி புதினா, 2 கைப்பிடி கொத்தமல்லி, சுவைக்கு கல்லுப்பு சேர்த்துக்கலாங்க. சிக்கன் சாப்பிட்டாங்க பார்த்தீங்கன்னா கோழிக்கால், கோழி தலை, போன் எடுத்துக்கலாம். நல்லா கழுவி இருக்குங்க. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோ இருக்கும். ஆஹா, சூப்பராக க்ளீன் பண்ணியிருக்காங்க. நல்லா க்ளீன் பண்ணி வச்சு கோழிக்கால், கோழி தலை, அதனுடைய போனு, மார்பு எலும்பு, வெறும் மிளகாய் ஒரு 100 கிராம் சேர்க்கணும். அதை அப்படியே டபுளாக என்ன பண்ணலாம், தனியாக தூள் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா ஒரு 50 கிராம் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க. பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். சீரகம் 2 கிராம் பொடியை நம்ம அரைச்சி வச்சிருக்கோம். அதை சேர்த்துக்கலாம். இது போட்டோம். சால்னா பார்த்தீங்கன்னா சூப்பராக கொதிச்சு அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சுங்க. ஃபைனலாக என்ன பண்ணோம்னா வேர்க்கடலை, உடச்சக்கடலை, தேங்காய் எல்லாமே நல்லா போட்டு மிக்ஸில் போட்டு அரைச்சி வச்சிருக்கோம். அதை சேர்த்துக்கலாம். உடச்சக்கடலை, தேங்காய், பச்சை மிளகா, கருவேப்பிலை 3 சேர்த்து அரைச்சிருக்கோம். அதை சேர்த்துக்கலாம். என்னடா இவன் சமைக்கும் போது ஒரு டிஷர்ட் போட்டுதான் இப்போ ஃபைனல் டச்சா ஒரு டிஷர்ட் போட்டுருக்காங்க. மழை ஜோடு மழை பெய்யுதா, கடைக்கு போயிருந்தேன் நினைஞ்சிட்டு அதனால டிஷர்ட் மாட்டியாச்சு. சூப்பராக சால்னா ரெடி பண்ணியாச்சு. இறக்கி சொல்லிட்டு சிக்கன் சால்னா பரோட்டாவுக்கு, தோசைக்கு சூப்பராக இருக்கும். இட்லி, தோசை, பரோட்டா. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், கிச்சடிக்கு போட்டு சாப்பிட போகிறோம். எப்படி கிராம்பர் சிக்கன் கிச்சடி.